ஸோ பச்சை பயிரை வந்து ஒரு 2 கப்பு பச்சை பயிரில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு 4 விசில் வச்சு எடுத்தேன். இது வந்து ரொம்ப குழையவும் கூடாது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப குழஞ்சிட்டுனா ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிரும் பச்சை பயிர். அதனால் 4 விசில் வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பச்சை பயிரை வந்து நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் குக் பண்ணால் போதும். ஒரு விசிலெல்லாம் வெந்துடும். ஒரு 2 hours ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா, நான் ஊற வைக்கலை, டேரெக்டாக போட்டு பண்ணேன். அதனால நான் 4 விசில் வச்சு எடுத்தேன், உப்பு போட்டு தண்ணி போட்டு. இதில் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது லெஃப்ட் ஓவர். ஸோ இந்த தண்ணியை வடிச்சிடுவோம். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் அரைப்பு உண்டு, அந்த அரைப்பை அரைச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பயிறு துவரனுக்கு அரைக்க போகிறோம். ஸோ ஒரு பாதி முறி தேங்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாக போடுங்க. ஸோ நான் ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி வரமிளகாவும் ஒரு 5 வரமிளகா போட போகிறேன். நீங்கள் வந்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் குறைவாக கூட வரமிளகா போடலாம். நான் வந்து இந்த வரமிளகா அவ்வளோ காரம் கிடையாது, கொஞ்சம் காரம், பட் நாங்கள் கொஞ்சம் காரம் எடுத்துப்போம். அதனால் ஒரு 5 வரமிளகா போட்டிருக்கேன். இப்போ இதை மிக்சியில் கொரப்பாக தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள், கொரப்பாக அரைச்சாச்சு, தண்ணி விடலை, சதைச்சிருக்கேன். இப்போ வந்து துவரம் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பச்சை பயிறு துவரன் பண்ணிடலாம். எப்பா வெடிக்குது, தண்ணி இருக்கும்போதே எண்ணெய் ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை. ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், பட் அது ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ வெங்காயம் போட்டுட்டு ஒரு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ண தேவையில்ல, ஒரு 1 minute போல், 30 seconds போதும். நான் குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரைப்பை போட்டுருலாம். நம்ம இங்கே தேங்காய், பூண்டு, வரமிளகா அரைச்சிருக்கோம்ல, அந்த அரைப்பை ஆட் பண்ணிடலாம். ஸோ அரைப்பு போட்டாச்சு. இப்போ வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடியை தூவிடுங்க. தூவிட்டு இந்த கோகோனட்டை வந்து நம்ம இந்த எண்ணெயில் ஒரு 30 seconds வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிறதுக்கு வேண்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து 30 seconds ஃப்ரை ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுருங்க, இந்த தேங்காய்க்கு தேவையானது. ஏன்னா பச்சை பயிரில் வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். அதனால் நம்ம அதுக்கு பெருசாக உப்பு போடணும்னு இல்லை. ஓகே, இப்போ வந்து அது மிக்ஸ் பண்ணும்போதே கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த ட்ரை ஆகி இப்படி கொரப்பாக இருக்குல்ல, நான் வந்து பச்சை பயிரை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன், வேக வச்சது. அதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஏற்கனவே போட்டு தான் வேக வச்சுருக்கேன், பட் கொஞ்சமாக உப்பு போட்டு இப்போ அந்த தேங்காயில் நல்லா டாஸ் பண்ணிடுவோம் அந்த பச்சை பயிரை. ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட பச்சை பயிறு துவரன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பச்சை பயிர் வந்து வேக வைக்கிறதுல தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் பச்சை பயிரை ஓவராக குழைய வச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் குலைவாக இருக்கும். ஆனால் வந்து டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும். பட் இந்த மாதிரி உதிராக இருந்தாலுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம பச்சை பயிறு துவரன் ரெடி ஆகிடுச்சு. நீ நான் பால் கஞ்சி வந்து ரெடி பண்ணும்போது காணிக்கிறேன். அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, பாலும் ஜீரகமும் வறுத்து போடணும், அவ்வளோதான். அது பண்ணும்போது காணிக்கிறேன். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே வந்து ரைஸ் வந்து நல்லா வெந்துடுச்சா, இதில் குலைவாக வெந்ததில் பால் ஊற்றிக்கோங்க. ஸோ பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடும். ஓகே, பால் கஞ்சியில் பால் ஊற்றி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். நம்ம கையை வச்சு எடுத்து குடிக்கிற மாதிரி. அதே மாதிரி இதில் உப்பு போடக்கூடாது. அதுக்கப்புறம் இப்போ நான் ஜீரகத்தை 1 ஸ்பூன் நெய்யில் வந்து நல்லா வறுத்து அதை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1 ஸ்பூன் நெய்யில் ஜீரகம் வந்து தாளித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க.
ஓகே, பால் கஞ்சி ரெடி.